ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி ஃபில் பண்ணாங்கிறது தெரியல இல்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்குற ஓஎம்ஆர், ஓகேவா? இந்த ஓஎம்ஆர் வந்து இப்படி தான் இருக்கும். கலரில் கொடுப்பாங்க, நான் ஜெராக்ஸ் போட்டுக்கணும், உங்களுக்கு அப்படி இருக்குது, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓஎம்ஆர் பார்த்தோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து உங்கள் நேம் எழுதணும், புரியுதுங்களா? உங்கள் நேமு, அப்புறம் வந்து இந்த இடம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும். அது என்ன சப்ஜெக்ட்டு எல்லாமே வந்து அங்கே பிரிண்ட் ஆகி வந்துடும். நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? இந்த இடம் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்துடும். இப்போது இந்த காலம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த காலம் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு காலம் இருக்கும், அதையும் நான் இந்த இடம் ஒரு காலம் இருக்குல்ல, இதையும் நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு காலம் இருக்குது, இதையும் நான் அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய காலம். இங்கே இந்த இடம் பார்த்துட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ரெசென்ட் இருக்கா? இந்த ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒரு ஷேட் பண்ணணும் இல்லையா? அந்த ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒரு ஷேடு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது இருக்கும், இந்த பேஜில் இல்லை, இங்கே ஒரு ப்ரெசென்ட் இருக்கும், இந்த இடம் நீங்கள் ப்ரெசென்ட் ஷேட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு இருக்கணும். நீங்கள் எல்லாம் 200 இருக்கா, 200 கொஸ்டினுக்கு இது இருக்காங்கிறத மொத்தமாக நீங்கள் செக் பண்ணிடணும். செக் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒன்றாம் கொஸ்டின் இருக்குல்ல, இப்போ ஒன்றாம் கொஸ்டின் ஏ தான் ஆன்சர்னால் ஏல கரெக்டாக ஷேட் பண்ணணும், வெளியே போகாமல் கரெக்டாக எப்படி நான் ஷேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காமிக்கிட்டா? இங்கே பார்த்துக்கோங்க, நான் கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கேனா? இப்போ நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இப்படி தான் ஷேட் பண்ணணும். ஏ ஷேட் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் பாருங்க ஏ. அப்புறம் இது ரெண்டாவதுக்கு பி ஆன்சரா? பி ஷேட் பண்ணணும். அடுத்து சி ஆன்சர்னா சி ஷேட் பண்ணணும். டி ஷேட் பண்ணணும். இ வந்து எந்த ஒரு கொஸ்டினும் இ வராது, அதெல்லாம் நீங்கள் விட்டுறலாம், ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு காலமாக நீங்கள் முடிச்சுட்டு வரணும், ஓகேங்களா? ஒவ்வொரு காலமாக முடிச்சுட்டு வந்துட்டீங்க. முடிச்சிட்டிங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். சாரி, இங்கே ப்ரெசென்ட் இங்கே இருக்குது பாருங்கள். நான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ப்ரெசென்ட் இங்கே இந்த இடம் இருக்கும். இப்போ இது வந்து ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சியோட இங்கிறதுனால ப்ரெசென்ட் பாருங்கள், இந்த இடம் இருக்குது, இங்கே இருக்கா? இந்த ப்ரெசென்ட்டு நீங்கள் கொடுத்தா போதுமானது, ஓகேவா? இருங்க. ஓகே. இப்போ இந்த ப்ரெசென்ட் நீங்கள் கொடுத்துடணும், புரியுதா? சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் இது வந்து எக்ஸாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு காலம் இருக்குல்ல, இந்த காலமில் எத்தனை ஏ இருக்கோ அத்தனை ஏவை எண்ணி, இதில் ஒரு 27 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 27 இதில் போடணும். இது தெரியுதா? 27 போடணும். அடுத்து பிலங்கிற 20 இருக்கா? 20 பி மட்டும் போடணும். சி ஒரு 20னா 20 போடணும். டி ஒரு 18னா 18 போடணும். அதே மாதிரி இந்த இ வந்து நீங்கள் 0 போட்டுடணும். இது வந்து 20, 18, 17 நீங்கள் எண்ணி போடணும் இல்லைங்களா? 18 0. அப்புறம் வந்து இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 10, 20, ஒரு 30, 0 0 0 0 0, ஓகேவா? 0 போடணும். இப்போ வந்து 0 போட்டுடணுமா? சரி, ஓகே. இப்போ இங்கெல்லாம் 0 போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் சைன் போட்டிருக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், சரிங்களா? இந்த இடம் இங்கே போட்டுறக்கூடாது. தேர்வரின் கைப்பொம்பு இருக்குல்ல, அந்த இடம் இப்போ என் பேர் அப்படின்னா நான் என்னோடய சைன் போடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து அவங்க ஹாலில் இருப்பார்ல, அவர் சைன் போடுவார். அது பிள்ளையோ பையனோ யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க தான் சைன் போடுவாங்க, ஓகே. இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இந்த செக்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நம்ம புக்லெட்டில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இருங்க, உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிக்கவா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த இடம் பாருங்கள், வினா தொகுப்பு என்ன கொடுத்துருக்கானா? 20, 73, 53, 85 கொடுத்துருக்கானா? அந்த வினா எண்ணை வந்து நீங்கள் இங்கே போடணும். 27, 30 என்னென்ன நம்பர் இருக்கோ லைக்காக போட்டுக்கணும். அந்த 2 ஷேடு இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. 5 அங்கங்கே ஷேட் பண்ணணும், கரெக்டாக ஷேட் பண்ணணும். முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் முக்கியமானது, நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் எடுத்தோடனே எண்ணி இதில் போட்டுறக்கூடாது. ஒரு நம்ம கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதில் போட்டுட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் போடணும், ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இந்த பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், ஏவா? இதில் ஃபஸ்ட்டு இந்த ஏ வந்து கூட்டணும், இந்த ஏ கூட்டணும், இந்த ஏ கூட்டணும், ஓகேவா? இது 27, இது 20னா நீங்கள் கூட்டணும். 7 6 67. அப்படி 67 வருது அப்படின்னா, நீங்கள் எல்லாமே கூட்டி பார்த்துட்டு 200 டோட்டல் ஆகணும். டோட்டல் ஆகிட்டது அப்புறம் தான் நீங்கள் ஓஎம்ஆரில் போட வரணும். நான் டோட்டல் ஆகலை, நான் சும்மா சொல்கிறேன். இப்போது 0 67 நீங்கள் 0 ஷேட் பண்ணணும், 6 ஷேட் பண்ணிடணும், அவ்வளோதான். இதே மாதிரி இது 60, அப்படியே நீங்கள் 20 28 0 68 0 0 போட்டணும், ஈயில் போட்டணும், ஷேட் பண்ணிவிட்டு இந்த காலம் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா இது ஹால் சூப்பர்வைசர் இருக்காங்களா, அவங்க தான் கூட்டி போடுவாங்க. நீங்கள் ஒன்று
ரஃப்பாக போட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் முடிக்கணும், புரியுதுங்களா? அப்புறம் இந்த இடம் இருக்குல்ல, தம்பு வைப்பாங்க. நம்மளோட என்னென்னா பெருவிரல் ரேகை, இடது ரேகை, இதுதான் இடது ரேகை அப்படின்னா அதை வந்து தம்பு வைப்பாங்க, அதை வைப்பாங்க, சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் OMR பண்ணணும்னா இதுதான் பண்ணணும். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா? இப்படி தான் நீங்கள் பண்ணணும். சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். புக்லெட் போடணும், புக்லெட் போட்டுடணும். ப்ரெசென்ட் இங்கே ஒரு ப்ரெசென்ட், இங்கே ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே ஏ ஷேட் பண்ணணும். இந்த ஏ ஃபுல்லாக கூட்டி இங்கே போடணும், பி ஃபுல்லாக கூட்டி போடணும். எல்லாம் போட்டதுக்கப்புறம் இங்கே ஏ, இங்கே ஒரு இந்த ஏ கூட்டி இங்கே அது நீங்கள் வந்து வேறு கொஸ்டினில் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல, இங்கே போடணும். மொத்த ஏவை கூட்டி இங்கே போடணும். அதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணி வைக்கணும். கரெக்டாக ஷேட் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஆல் சூப்பர்வைசர் வந்து இங்கே போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் 200 டோட்டல் ஆச்சுன்னா OMR கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு வந்துடலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாம் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.